The story of Saul. இஸ்ரவேல் மக்கள் தங்களை ஆள ஒரு ராஜா வேண்டும் என்று தீர்க்கதரிசியான சாமுவேலிடம் கேட்டனர். கடவுளின் கட்டளைப்படி பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்த உயரமான மற்றும் அழகான இளைஞனான சவுலை சாமுவேல் சந்தித்தார். கடவுள் சவுலை இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தேர்ந்தெடுத்து சாமுவேல் மூலம் அவருக்கு அபிஷேகம் செய்தார். ஆரம்பத்தில் சவுல் ஒரு சிறந்த தலைவராக இருந்தார். அவர் அம்மோனியர்களுக்கு எதிரான போரில் பெரிய வெற்றி பெற்று சிதறிக் கிடந்த இஸ்ரவேல் கோத்திரங்களை ஒன்றிணைத்தார். மக்களிடையே அவருக்கு பெரும் வரவேற்பு இருந்தது. பெலிஸ்தியர்களுடன் போர் நடக்கும்போது சாமுவேல் வருவதற்கு முன்பே அவசரப்பட்டு சவுலே பலி செலுத்தினார். இது கடவுளின் சட்டத்திற்கு எதிரானது. அமலேக்கியர்களை முற்றிலும் அழிக்கும்படி கடவுள் கட்டளையிட்டார். ஆனால் சவுல் அந்த நாட்டு ராஜாவையும் சிறந்த ஆடு மாடுகளையும் உயிரோடு வைத்திருந்தார். கீழ்ப்படிதல் பலியை விட மேலானது என்று சாமுவேல் சவுலை கடிந்து கொண்டார். கடவுளின் ஆவி சவுலை விட்டு நீங்கியது. அடுத்த ராஜாவாக தாவீது அபிஷேகம் செய்யப்பட்டார். தாவீது கோலியாத்தை வீழ்த்திய பிறகு மக்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினர். இதனால் சவுல் பொறாமை கொண்டு தாவீதை கொல்ல பலமுறை முயன்றார். பெலிஸ்தியர்களுக்கு எதிரான போரில் சவுலின் மகன்கள் கொல்லப்பட்டனர். சவுலும் காயமடைந்தார். எதிரிகளின் கையில் சிக்கி அவமானப்படுவதை விட தனது சொந்த வாளின் மேல் விழுந்து சவுல் உயிர் துறந்தார்.